ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் கிச்சன். எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கோகனட் சட்னி தான் வித்தவுட் கோகனட். தேங்காய் எல்லாமே எப்படி இன்றைக்கி தேங்காய் சட்னி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையானது 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், 4-5 பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் பொட்டுக்கடலை. இந்த சட்னி தேங்காய் சட்னி மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சட்னி உங்களுக்கு தேங்காய் சட்னி மாதிரியே தான் இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. தேங்காயில் பண்ணுற மாதிரி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வெங்காயத்தில் வச்சு பண்ணது. யாருனாலையும் சொல்ல முடியாது வெங்காயத்தில் வச்சு பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இப்போ வெங்காயம் இதை நம்ம நார்மலாக எப்படி சாப் பண்ணுவோமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு, பாத்திரம் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சோம்ல ரஃப்பாக, அதை போட்டு நல்லா வதக்கணும். அது கூட பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கணும். இது ரொம்ப வதக்கிடக்கூடாது, அதாவது ப்ரௌன் கலரில் மாறிடக்கூடாது. நமக்கு வெள்ளை கலராகவே இருக்கணும். அதாவது இது நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரும்ல, அதுதான் நமக்கு கணக்கு. அது முடிய நல்ல வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கணும். இப்போ வதக்கின வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்ல கண்ணாடி பதம் வரவும் அதை 5 நிமிஷம் ஆற விட்டுறணும் ஒரு மூடி போட்டு. இந்த சட்னி உங்களுக்கு தோசைக்கு, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக வச்சுருப்பேன். நீங்கள் இது கூட நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி சட்னி மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த தண்ணி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், சின்ன பச்சை மிளகாய். ஏன்னா தண்ணி சேர்க்குறதுனால கொஞ்சம் பச்சை மிளகாய் எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வதங்கினது ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2வது தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் சட்னி உங்களுக்கு நல்லா அரைப்படும். அங்கே பொட்டுக்கடலைலாம் நிற்காது, எல்லாமே நைஸாக அரைப்பட்டுரும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே மாதிரி பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை. நீங்கள் இதில் கூட ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம், இந்த குண்டு மிளகான்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் அது கூட 2 சேர்த்துக்கலாம். இது கூட தாளிக்கிறப்பே சேர்த்தா நல்லாயிருக்கும், நல்லா காரஞ்சாரமாக. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா கடுகு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சட்னி நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை நம்ம சேர்க்கணும். ஆன்லேயே வச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கெட்டிப்பட்டு திரண்டு வந்துடும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்தளவு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது தண்ணி சேர்த்தாலுமே உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாளிக்கிறப்பயே 2 வரமிளகா, இல்லைன்னா அரைக்கிறப்போ ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.